அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது காரைக்கால், பாண்டிச்சேரி மாநிலத்துடைய இன்னொரு நகரமாக, ஒரு குட்டி நகரமாக, ஒரு சின்ன ஊராக இருக்கிறது காரைக்கால். காரைக்கால் ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து இப்போ இந்தியாட்ட இருக்குது. ஆனால் இங்கே உள்ளவங்க அதிகமான பேர் ஃப்ரான்ஸில் தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காரைக்காலுடைய பீச். இந்த பீச்சில் பிள்ளைங்களுக்கு என்டர்டெயின் பண்ண நிறைய இடம் இருக்குது. நல்லா பிள்ளைங்க சாப்பிட்லாம், அந்த பீச்சை நல்லா இன்ஷா அல்லாஹ் என்ஜாய் பண்ணலாம். இது பெரிய ஒரு பார்க் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பார்க்கில் பிள்ளைங்களுக்கு ப்ளேயிங் கிரவுண்ட்ஸ் இருக்குது, விளையாடக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது. இது பின்னாடி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள், அதாவது பிள்ளைங்க விளாட்ற சாமான்கள், அப்புறம் லைட் ஹவுஸு, பிள்ளைங்க சாலையோர வியாபாரிகளும் இருக்கிறாங்க, அந்த சாலையோர உணவுகளும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மின்ட், காரைக்காலுடைய மின்ட் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒன்று திறந்துருக்காங்க. அங்கே உண்மையிலேயே சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் பார்த்துட்டு எடுத்தாப்புல அரேபியன் கிரில்டு இருக்குது, சவர்மா இருக்குது. இது மேலே அந்த ஹோட்டலு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி போட்டு நல்லா ஃபர்னிஷிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே அன்றைக்கி ஸ்பெஷல், இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்கனாக்கா, அந்த சிக்கனில் இன்ஃபிஸ்டு சிக்கனை சாப்பிட்றதுக்காக வேண்டி அந்த மின்ட் ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த மின்ட் ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ் தான் இது. உண்மையிலேயே நல்லா பிரம்மாண்டமாக என்ட்ரன்ஸே நல்லா வெல்கம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மாதிரியாக நல்லா இருந்தது. அப்புறம் உள்ள ஃபர்னிச்சர்ஸு, அது உட்காந்துக்கிற டேபிள்ஸு எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க. எங்களுக்கு இந்த டேபிள் கிடச்சிருந்துச்சி. ஸோ அந்த டேபிளில் நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட ஆர்டர் பண்ணோம். அந்த இன்ஃபிஸ்டு சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணோம். இது இந்த இடம் பார்க்குறது மந்தி ஹவுஸு. அது இங்கேயே மந்தி ஹவுஸ் மாதிரி அந்த அரேபியன் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. ஒரு 10 பேர் 12 பேர் இங்கே உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்லாம். அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணது இங்கே என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மஷ்ரூம் சூப்பு, அதுக்கப்புறம் நானு, இது தான் இன்ஃபிஸ்டு சிக்கனு. இதுக்கு மேலே ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் பண்ணி அது மேலே ஒரு க்ரீமி ஊற்றுறாங்க. அது இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது உண்மையிலேயே காரைக்காலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். நேயர்கள் காரைக்கால் அவசியமாக அந்த மின்ட்டுக்கு போங்க. இந்த மின்ட் மேக்ஸில் இது காரைக்கால் உள்ள இது லொக்கேஷன் போட்டால் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வாங்கினது சப்பாத்தி நான் வாங்கினோம், இந்த இன்ஃபிஸ் சிக்கன் வாங்கினோம், சூப்பு வாங்கினோம், செட்டிநாடு சிக்கன் வாங்கினோம். ஆனால் உண்மையிலே எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ நேயர்களே, நீங்கள் காரைக்காலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ஒரு நாளைக்கு டேஸ்ட் பண்ணுங்கள். உண்மையிலே நல்ல சர்வீஸு, நல்லா எல்லாத்தையும் அனுசரித்து செஞ்சாங்க. நம்ம என்ன தேவைப்படுதோ அது அவங்க டிஷ் என்னென்ன நல்லா இருக்குங்கிறதும் சொல்கிறாங்க. அதையும் ஒவ்வொன்றா நாங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. எங்கள் ஃபேமிலியோடு போய் நாங்கள் சாப்பிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி ஃபுல் வியூஸ் நான் அடுத்தடுத்த கமெண்டில். அப்புறம் நேயர்களே, நான் இங்கேருந்து பாஸ்தா ஒன்று, ஒயிட் சீஸ் பாஸ்தா சிக்கனில் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அது உண்மையிலேயே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதேமாதிரி பல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு மாதிரி ஃபுட்டாக கொடுக்குறாங்க.